நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் திரவிய சம்பத், தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை எத்தனை நாட்கள் விதிக்கப்பட்டுள்ளது? முழு விவரங்கள். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் முழுவதுமே பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று இரவு முதலே நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில் அதிக அளவில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. தற்பொழுது அதாவது இந்த மணிமுத்தாறு அம்பாசமுத்திரம் வனச்சரகத்திற்குட்பட்ட மணிமுத்தாறு அருவியில் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த மணிமுத்தாறு அருவியில் தினமுமே சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குளிப்பதற்காக ஆர்வம் காட்டி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையில திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் காலையில் இருந்து திடீரென வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த சுற்றுலா பயணிகளின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது அருவியில் குளிப்பதற்கு இன்று ஒரு நாள் மட்டுமே தற்காலிகமாக தடை விதிக்கின்றனர். இந்த நிலையிலும் அந்த மழையானது சாரல் மழையானது விட்டு விட்டு பெய்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனாலும் தண்ணீரின் அளவு அதிகரித்த வண்ணமாகவே இருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் இன்னும் தொடர்ச்சியாக இதே மழையானது பெய்து கொண்டே இருந்தால் அருவியில் குளிப்பதற்கு ஒரு சில நாட்கள் தடையானது நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. வனத்துறையினர் தொடர்ந்து அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இன்று குளிப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பித்து வருகின்ற ஒரு நிலையும் இருக்கிறது. கூடுதலாகவும் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.